உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பிறக்கவிருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் செய்ய போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, நான் என்னத்த சொல்ல, ஊரே சொல்லுது சூப்பராக இருக்க போறீங்க, சுகமாக இருக்க போறீங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் நம்பாமல் கமெண்ட் போடுவீங்க. அதனால் நான் கவலைப்பட, நான் அந்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த கடகராசிக்காரங்க. அப்படி என்னதான் கழிவு ஊத்தரலன்னு எனக்கு அவ்வளோ அதிக சந்தோஷமும் தெரியல. சரி வாங்க பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வேலை செய்யாமல் நீங்கள் உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கிரகம் சரியில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 11ஆம் இடத்தில் சனி அமர்தலை தாண்டி ஒரு மிகச்சின்ன ராஜயோகம் உலகத்தில் யாராவது கொடுக்க முடியுமா? 28 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ராஜயோகம். அதை நீங்கள் தானே முறையை பயன்படுத்திக்கணும். 10ஆவதுக்கு ராகுடைய பொசிஷன் 10ல் இருக்குது. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம சுயஜாதகம் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் ரிஷபத்துக்கு இந்த தடவை நெகட்டிவாக நடக்குமே ஒழிய 100% 200% இருக்கிற 12 ராசியில் அதி உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை பயங்கரமான அதிர்ஷ்டம் வீசப்படும். மற்றவங்களாம் போராடி ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னா ரிஷபம் உட்காந்த இடத்துல இந்த அசால்ட்டாக மற்றவங்களாம் தூக்கி தூக்கி தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும். நீங்கள் ஸ்ட்ரோக் வச்சாலே அது 4க்கு போகும். அந்த அளவுக்கு ராஜயோகமாக இருக்குது. அந்த அளவுக்கு செம டைம் பீரியட். இது வரைக்கும் வராத வாய்ப்புகள் கூடி வரும் ரிஷபத்துக்கு. முதல்ல சில விஷயம் பண்ண போறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளுக்கு தவிர்த்தீங்கன்னா அது கிடைக்கும். நான் ஒரு படம் எடுக்கணும், நான் ஒரு கேமரா மேன் ஆகணும், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு கல்யாணம் பண்ணணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வருஷம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகுது. கைமேல் பண்ண காடு மட்டுமே இருந்த இடத்துல காசு இருக்க போகுது. எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் பணம் வரும். 2 இன்கம் பண்ணுவீங்க இந்த வருடத்துக்குள்ள. கண்டிப்பாக ஏற்கனவே தோல் பண்ணீங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம்கான வழியை பார்ப்பீங்க, அது வரும் உங்களுக்கு. பரவாயில்ல நல்லா தான் இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எண்ணத்தை மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் என்ன தான் சொன்னாலும் மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. சனி வேற வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார், நல்லா இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட வச்சுட்டு இருக்கேன். எல்லா பிளான்ட்டும் போயிட்டு வாங்க ராசாக்கெலாம். நான் அந்த 2 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். நான் தான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சூரியனை அமுச்சு விட்டு அப்படியே செவ்வாய் அமுச்சு விட்டாருன்னா சிங்கிளாக செம்மையாக உங்களுக்கு வேலை பார்க்கும் சனி. அப்போ ஏப்ரல் மாதம் தாண்டி மே மாதம் தாண்டி ஜூன் மாதத்துலாம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். நடக்கணும், நினச்சது நடக்கும். சும்மா இது நடந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருப்போம்ல, அது கூட நடக்கும். இந்த தடவை ரிஷபராசிக்கார பெண்களுக்கு அமோகமாக இருக்கு. நிறைய நகை சேர்க்கை இருக்கும். என்னதான் 1 லட்சம் 1.5 லட்சம் போனாலும் இந்த தடவை நகையை வாங்குவீங்க. வீட்டுக்காரர் வாங்கி கொடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத வீட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் மேலே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு வைப்பு வருங்க. ரிஷபராசிக்காரர்களை பார்க்கும் போதே இந்த தடவை அப்படியே இது வரைக்கும் பார்க்க தான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்தாலே அழகா தெரிவிங்க. அந்த அளவுக்கு ஆளுமை. 3ஆம் இடத்துல போய் குரு உட்கார போறாருங்க. தைரிய வீரிய விஜயஸ்தானமே போகுது. வெற்றிஸ்தானம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் போது. பார்க்குற இடம்லாம் 7ஆம் இடத்து சூப்பர். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாரு குரு. வேற என்ன வேணும்? ஆனால் எதில் கவனம்? யாரெல்லாம் உங்களை அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்ககிட்ட கவனம். உங்களுக்கு கீழே யாரை நீங்கள் தம்பி மாதிரின்னு வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிடம் கவனமாக இருக்கணும்.
ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்து உடன்பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க தப்பு கிடையாது அது. நிறைய அலைச்சல், நிறைய ட்ராவல் பண்ண வைப்பார். சின்ன சின்னதாக நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. தொழிலதிபர் ஆவீங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இடம் வாங்குவீங்க. போடுற திட்டமெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. நிறைய கிஃப்ட் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் மூலமாக நிறைய கிஃப்ட் கிடைக்கும். தெரிஞ்சவங்க மூலமாக கிஃப்ட் கிடைக்கும். எதிர்பாராத யோகம், ராஜயோகம் கிடைக்கும். ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கு. நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. நான் யூஸ்வலி நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். நெகட்டிவாக இல்லைன்றபோது எப்படி சொல்ல முடியும்? கவனமாக இருக்க வேண்டியது வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இதயம் படபடப்பு, கொஞ்சம் ஆன்சைட்டி, கொஞ்சம் ஓடும்போது நடக்கும்போது கொஞ்சம் பார்க்கணும். சாப்பிடும்போது விக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு, தொண்டையில் சிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜூன் ஜூலைக்கு மேலே உலகத்துக்கே தொற்றுநோய் பரவ போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் முதல்ல பாதிக்கப்பட போகிறது ரிஷபம் தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். த்ரோட்டு பெயின், த்ரோட்டு பிரச்சனை, சாப்பாடு தான், மேல் வயிறு தான். அடிவயிறு எல்லாம் 6ஆம் இடம், மேல் வயிறு எல்லாம் 5ஆம் இடம். மேல் வயிறு பிரச்சனை வரும். அது கேஸ்ட்ரிக்கான்னு சொல்ல முடியாது, அல்சரான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று மேல் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஒரு வருஷம். பெருசாக மேஜராக எனக்கு ப்ராப்ளமாக எதுவுமே தெரில. நிறைய சந்தோஷம் வரப்போகுது, நிறைய நிம்மதி கிடைக்க போகுது. எதெல்லாம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. பொம்பளை பிள்ளையா இருக்குது, ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆம்பளை பிள்ளையா இருக்குது, பெண் குழந்தை வேணும், தேவதை பிறப்பா. பேரன் கிடைக்கும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பேரன் கிடைக்கும். என் பையன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பாங்க. என்னதான் உலகம் இப்படியே இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஒரு வழிப்பாதை தனியாக பிறக்கும். தலைவர் மாதிரி ஏன் வழி தனி வரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. 3ஆம் இடம் வழுக்கிறனால நிறைய முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஃபாரினில் போய் படிக்கணுன்ற எண்ணம் வரும். நிறைய ஏஐ மூலமாக கனெக்ட் ஆவாங்க. சந்திரனோட வீடு ஐடி ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு இல்லை நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான படிப்பெல்லாம் படிக்கணும்னு என்ன ஒரு ரிஷபராசிக்கார பிள்ளைங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு உண்டு. நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாலாம் இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயங்கள் தான் கட்கா பேஸ்ட் பண்ணுங்க. திருமண யோகம் கூடி வருது. எப்பயுமே 3, 5ஆம் இடத்துலலாம் குரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது தான் திருமணம் பண்ணணும். அப்போ தான் அது லைஃப் லாங் இருக்கும். இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதை பார்த்து தான் கல்யாணத்துக்கே கொடுப்பேன். இந்த 7 இதெல்லாம் சும்மா 2 7 ஓகே. முதல்ல நீங்கள் போடுற எஃபெக்டே அங்கே நல்லா இருந்தால் தானே அது கடைசி வரைக்கும் நிற்க போகுது. அப்போ இந்த 3ஆம் இடம் வழுக்கும் போது மட்டும்தான் திருமணம் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேலே சத்தம் கொட்டியே தீரும். இல்லை நீங்கள் அதற்கு ஒரு முயற்சியை இந்த தடவை எடுப்பீங்க. இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை ரிஷபராசிக்கார வீட்டில் திருமணம் நடக்கணும், ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான கடாட்சம் கிடைக்கணும். இதெல்லாம் இந்த தடவை உண்டு ரிஷபத்துக்கு. நிறைய எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 7ஆம் இடம் முழுக்க போகிறது. அடுத்தவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அடுத்தவங்க செய்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நட்புகள் மூலமாக நல்லவையெல்லாம் கூடி வரும். விட்டு போனவங்களாம் தேடி வந்து உங்களை பேசுவாங்க. சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம். அம்மாவோட உடலில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். போன மாதத்துலேருந்து 2 மாதமே ஆரம்பிச்சிருச்சு. நான் போன தடவை பேசும்போதே சொன்னேன் ராசி பலனில். இந்த தடவை கொஞ்சம் அது எட்டி பார்க்கும். கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். ப்ரீத் பண்ணுறதுல சின்ன பிரச்சனைகள் 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு விட்டு போகலாம். ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வரும். அதனால் ஷாம்பு மாத்திரேன், சோப்பு மாத்திரேன் இல்லாமல் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் பிராண்டடான இடத்துல போயிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த தடவை குரு உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அப்படியே கஞ்சத்தனத்தை கொண்டு வருவார். அதனால் நம்ம சும்மா ஆஃபரில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், அதில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்னு வாங்கி இப்போயே இந்த மாதமே போட்டிருப்பீங்க. வேண்டாம், அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் இதிலெல்லாம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி சூப்பராக இருக்குது. நிறைய பேர் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எண்ணம் இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு பேங்க் மூலமாக காசு அப்படியே நிற்கும். பணம் வருவதற்கான உத்தரவாதம் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லா இருக்குப்பா. நெகட்டிவாக எதுவுமே இல்லை ரிஷபத்துக்கு. நீங்களாம் உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி மட்டும்தான் அந்த கோச்சாரம் வேலை பார்க்காத தவிர நீங்கள் ஏதாவது தப்பாக போடுறீங்கன்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லைன்னு அர்த்தம்.
அவ்வளோ ஆசையெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் உண்மை அதுதான். நம்மளுக்கு தசாபுதி நல்லா இல்லாட்டி தான் கோச்சாரம் வந்து ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 28 29 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன, 3ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம்னு பேர். அங்கே வந்து குரு அமர்றதுன்றது ரொம்ப சூப்பர். ஏன்னா குரு நல்லது பண்ணுற பிளானட்டே இல்லை ரிஷபத்துக்கு. அவர் போய் 3ல் மறைகிறாரு, ரொம்ப நல்லது. அடுத்து 4ஆம் இடம் போய் கேந்திரம் ஏற போறாரு, அதோட சூப்பர். 11ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது வேற என்ன அமைப்பு. செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப அதிச்சாரமா வந்துட்டு திரும்ப ஏறுவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த திருப்பதி பெருமாளோடு கனெக்ட் ஆகும். நிறைய திருப்பதி பெருமாளை பார்க்கறது, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு பண்றது, முடிஞ்ச ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே இல்லை திருப்பதி லட்டோ, திருப்பதி பிரசாதமோ, திருப்பதி பெருமாள் ஃபோட்டோவோ உங்கள் கண்ணில் படும். அவர் அவங்க கூட இருக்கின்றது சமைக்கல் மூலமாக காட்டுவார். லட்சுமி வழிபாடு, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. பண ரீதியாக வரக்கூடிய, நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடுற பணமே வர மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சின்ன பரிகாரம், சின்ன வழிபாடு, இந்த வாழ்வியல் நிமித்தங்கள் உங்களை வாழ வைக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. வாய்ப்புகள் எல்லாம் குவியக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே பிறக்க காத்திருக்கிறது.